வணக்கம். உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை ரூபாய் 2000 தள்ளுபடி. அக்ஷய திருதியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் சேர்ந்திட வாழ்த்துகிறோம். உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி. காஷ்மீர் எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் சிறிய ரக துப்பாக்கிகளை கொண்டு தாக்குதல் ஈடுபடுவதால் பதட்டம் நீடித்து வருகிறது. நள்ளிரவில் அத்துமீறி நடைபெற்ற இந்த தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடி கொடுத்தது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து எல்லை கட்டுப்பாட்டு கோடுகள் பகுதியில் தொடர்ந்து பதற்றம் நிகழ்ந்து வருகிறது. மேலும் காஷ்மீரில் பாகிஸ்தானும் சிறிய துப்பாக்கிகளை கொண்டு தாக்க ஈடுபடுவதால் பதற்றம் நிலையில் பகல்காம் எல்லையை தொடர்ந்து பதற்றம் ஏற்பட்டதுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த பகல்காம் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதல் என்பது 27 அப்பாவிகள் கொல்லப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி நாட்டையே அச்சுறுத்தியது சொல்ல வேண்டும். அனைத்து நாடுகளும் உற்று நோக்கியது, அனைத்து நாடுகளும் வருத்தம் தெரிவித்து பார்க்க முடியுது. அதனையொட்டி இந்த தீவிரவாதிகளை குறிப்பாக கண்டிப்பாக பிடிப்போம், அவரை சுட்டு வீழ்த்தோம் என ராணுவம் தெரிவித்தது. அதற்கு மிக முக்கிய காரணம் பாகிஸ்தான் தான் என மிக முக்கியமாக உள்துறை அமைச்சரும் தெரிவித்த நிலையில் தொடர்ந்து ராணுவமும் குறிப்பாக இந்திய அனைத்து பாதுகாப்பு படையினரும் இந்திய எல்லை பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானும் அதுக்கேற்ற போல் தன்னுடைய பதிலடி கொடுக்கும் வகையில் அவர்களும் அதுக்கேற்ற போல் முதல் அதாவது நள்ளிரவில் அவர்கள் தான் துப்பாக்கி சூடு பார்க்க முடியுது. அதனை ஒட்டிதான் அடுத்தது இந்திய ராணுவம் அதாவது இந்த எல்லை கொடுப்பதை தொடர்ந்து துப்பாக்கி சூடு நடத்தியிருக்கிறார்கள். இந்த போர் பதற்றம் போட்டுதான் சொல்லணும். என்றால் ஏற்கனவே முப்படைகளும் தயாராக இருக்கிறார்கள் போர் என்று அறிவித்துவிட்டால் அதில் நாங்கள் தயாராக இருக்கிறோம் இந்தியாவும் தெரிவித்தது. பாகிஸ்தானும் சில அவருடைய முன்னேற்பாடுகளும் செய்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் பார்த்து பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இந்தியா இருந்தால் அவர்களை முழுமையாக வெளியேற்ற இந்தியா உத்தரவிட்ட நிலையில் 48 மணி நேரத்தில் வெளியேற்ற வேண்டும் என்று தெரிவித்தார். அடிப்படையில் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கக்கூடிய அந்த மாநில முதல்வர்களுக்கு உள்துறை அமைச்சரும் அறிவித்திருந்தார். அந்த மாநிலத்துடைய பாகிஸ்தானை வெளியேற்ற வேண்டும். அதுக்கேற்ற குஜராத் அந்த எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானை வெளியேற்றும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அது ஒரு புறம் இருந்தாலும் கூட சிந்து நதி ஒப்பந்தம் ரத்து செய்ய வேண்டும் என ரத்து செய்வதற்கான மத்திய அரசு உத்தரவிட்டது. ஏனென்றால் பாகிஸ்தானியர்களுக்கு மிக முக்கிய நீராகாரமாக விளங்கக்கூடியது அந்த சிந்து நீராக இருக்கிறது. அது பல லட்சம் மக்களுக்கு குடிநீர் ஆகாரமாக இருக்கிறது. அது தடை செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கான அதாவது விவசாயமாக இருக்கிறது அல்லது குடிநீராக இருக்கட்டும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என உள்ளிட்டவை குறித்து மத்திய அரசு தெரிவித்த நிலையில் அதை ரத்து செய்வதற்கான பணியை மேற்கொண்டார்கள். அதுக்கு கடுமையான எதிர்ப்பை பாகிஸ்தானும் தெரிவித்தது. அப்படி இருக்கும் பட்சத்தில் நாங்களும் அதற்கு பதிலடியை கொடுப்போம் என பாகிஸ்தானும் தயார் நிலையில்தான் இரவு நேரங்களில் அவ்வப்போது தாக்குதலை அந்த எல்லை கட்டுப்பாட்டு கொள்கையை தாண்டி அவர்கள் தாக்குதல் நடத்தியது பெரும் அச்சரியப்பட்டது. குறிப்பாக இது நீடிக்குமா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் கூடியிருக்கின்றதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் பிரதமரை பொறுத்த வரைக்கும் அதாவது தீவிரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும், அதற்கு யாரெல்லாம் துணிந்தார்களோ அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் தெரிவித்திருந்தார். அதற்கு ஏற்றால் போல் இந்த தாக்குதல் நடைபெறுவது என்பது அடுத்த போருக்கான விதிவிலக்கா இருக்குமா ஒரு கேள்வியாக இருந்திருக்கிறது. அப்படி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் வரும் பட்சத்தில் அது 3ஆம் உலகப் போருக்கு வச்சிருமா ஒரு கேள்வியானது எழுந்திருக்குது. அதுக்கப்புறம் யாரெல்லாம் இந்தியாவிற்கு சப்போர்ட் ஆதரவாக வருவார்கள், பாகிஸ்தானுக்கு ஆதரவாக ஒரு எதிர்பார்ப்பு கூடியிருந்தாலும் கூட இது அந்த லெவலுக்கு அதாவது போர் லெவலுக்கு போக்காம விட்டாலும் கூட ஆனா எல்லையில் தொடர்ந்து பாகிஸ்தானை தாக்குதல் நடத்துவது என்பது மீண்டும் மீண்டும் அது ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்கு. அதுபோல் இந்தியாவும் தக்க பதிலடியை கொடுத்து வருகிறது. இது நீதிக்குமா ஒரு கேள்வியான எழுந்திருக்கிறது. தீவிரவாதிகள் அதாவது இந்த சம்பவத்தை ஏற்படுத்திய தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்படுவார்களா, அவர் வீடு ஏற்கனவே தகர்க்கப்பட்டதாக தகவல் இருக்குது. அந்த அடிப்படையில் யாரெல்லாம் துணிந்தார்களோ அவங்க நடவடிக்கை எடுக்கப்படுமா ஒரு கேள்விக்கு இடையில் தான் இந்த தாக்குதல் என்பது நடைபெற்றுவது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் சரி மற்றும் இந்திய தலைமை ராணுவ அதிகாரியும் சரி மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் பிரதமர் உள்ளிட்ட ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் தொடர்ந்து அவ்வப்போது ஆலோசனை ஈடுபட்டிருந்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்தந்த மாநில முதல்வர்கள் அவர்களுக்கு அதாவது உயிரிழந்தவர்களுக்கு குறிப்பாக நிவாரணம் அறிவித்தாலும் காயமுற்றோர் தொடர்ந்து அந்த பகுதி சிகிச்சையை மேற்கொண்டார்கள். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குறிப்பாக அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் அங்கு நடந்த சம்பவத்தை தெரிவிக்கும் போது தொடர்ந்து அதாவது நம்மால் ஜீர்ணிக்க முடியாத ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. அந்த பகுதி பகல்கா பகுதி வரைக்குமே ஒரு அருமையான ஒரு பகுதியா இருக்கிறது.
மக்கள் அங்க காஷ்மீர் மக்களுடைய வாழ்வாதாரம் என்பது மிக முக்கிய ஒன்றாக அது சுற்றுலா நம்பியா இருக்கிறது. ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு அது சுற்றுலா மூலியம் பாதிக்கப்பட்டிருப்பதாக காஷ்மீர் மக்களும் வருத்தம் தெரிவிக்கிறார்கள். காஷ்மீர் மக்களை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதத்துக்கு எதிராக தான் தன்னுடைய கருத்தையும் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதற்கு இந்த சம்பவம் நடைபெற்ற அடுத்த நாளே அவர்கள் அங்கு அமைதி பேரணி நடத்தியது கூட மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து அந்த பகுதியில் ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு ஒரு புறம் குறிப்பாக இந்த சமூகம் நடந்துவதற்கு உரிய அதிக ராணுவம் அதிகாரிகள் இல்லாததே ராணுவ வீரர்கள் இல்லாததே காரணம் என எதிர்கட்சிகள் சில பேர் மூத்த ராணுவ தளபதிகள் ஓய்வு பெற்றோர் சில கருத்தை தெரிவித்தாலும் கூட இந்த சம்பவத்தை அரசியல் ஆக்காமல் அதை முழுமையாக தீர்க்கும் வகையில அனைத்து பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என இப்ப அனைத்து கட்சிகளும் அந்த நடைபெற்ற கூட்டத்தில் முடிவெடுத்திருக்கிறார்கள். அதுக்கிட்ட தொடர்ந்து இந்திய ராணுவம் தொடர்ந்து தன்னுடைய தக்க பதிலடியை கொடுத்து வருவது மிக முக்கிய ஒன்றாக. ஏன்னா அந்த காஷ்மீர் எல்லையில் இந்த பாகிஸ்தான் ராணுவம் சிறிய ரக துப்பாக்கிகளை கொண்டுதான் தாக்குதலில் ஈடுபடுவதால் பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இரவு நேரத்தில் இது போன்ற சிறிய ரக துப்பாக்கிகளை கொண்டு அவர் தாக்குதல் செய்கிறார்கள். ஆனா இந்த நல்லவில் அத்துமீறி நடைபெற்ற இந்த தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் தக்க பதிலடியை தொடர்ந்து கொடுத்து வருகிறது. இந்த பகல்கால் தாக்குதலை தொடர்ந்து எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் தொடர்ந்து பதட்டம் நிலவுவது என்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது.